இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் காவலர்கள் பணியிடலுக்கான உடல் தகுதி தேர்வு, 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. தேசிய அளவிலான கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி, புதுச்சேரி வீரர்கள் இந்தூர் பயணம். புதுச்சேரியில் 148 காவலர் பணியிடங்களுக்கான உடல் தகுதி தேர்வு இன்று துவங்கி வருகின்ற 12ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இன்று 500 பேர் உடல் தகுதி தேர்வில் பங்கேற்றனர். புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள 148 காவலர் பணியிடங்களை நேரடி நியமனத்தின் மூலம் நிரப்ப அறிவிப்பு ஆணை கடந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி வெளியிடப்பட்டது. தொடர்ந்து ஆன்லைன் மூலம் 10,063 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. ஆட்சேர்ப்பு குழுவால் ஆய்வு செய்யப்பட்டு 135 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன. 9,932 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதன்படி காவலர் பணியிடங்களுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கான உடல் தகுதி தேர்வு இன்று துவங்கி வருகிற 12ஆம் தேதி வரை கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெறுகிறது. விண்ணப்பதாரர்கள் உடல் தகுதி தேர்வுக்கு வரும்போது தங்களின் ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம், வாக்காளர் அடையாள அட்டை, பாஸ்போர்ட் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றின் அசல் பிரதியை தவறாமல் கொண்டு வர வேண்டும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் முதல் நாளான இன்று 500 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அதன்படி விண்ணப்பதாரர்களுக்கு சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டு உடல் தகுதி தேர்வில் மார்பளவு, உயரம், எடை பரிசோதனை நடத்தப்பட்டது. பின்னர் 800 மீட்டர் ஓட்டம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் தேர்வுகள் நடைபெற்றது. உடல் தகுதி தேர்வு பணிகளை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நேரில் ஆய்வு செய்து 800 மீட்டர் ஓட்டத்தை துவக்கி வைத்து தேர்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்தார். இதில் டிஜிபி ஷாலினி சிங், ஐஜி அஜித் குமார் சிங்லா மற்றும் டிஐஜி சத்யசுந்தரம் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து உடல் தகுதி தேர்வு வருகிற 12ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. நாளை சனிக்கிழமை 750 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பின்னர் தினமும் 1000 விண்ணப்பதாரர்கள் பங்கேற்க உள்ளனர். மேலும் 11 மற்றும் 12 ஆகிய தேதிகளில் பெண்களுக்கான உடற்தகுதி தேர்வு நடைபெறுகிறது. இந்தூரில் நடைபெறவுள்ள முதலாம் தேசிய அளவிலான கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி, புதுச்சேரி அசோக் கராத்தே சங்கம் சார்பில் மாணவர்கள் உற்சாக பயணம். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் உள்ள டேலி கல்லூரியில் வரும் ஜனவரி 2ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை ஃபர்ஸ்ட் கராத்தே இந்தியா நேஷனல் கராத்தே சாம்பியன்ஷிப் 2025-26 தேசிய அளவிலான கராத்தே போட்டிகள் நடைபெறவுள்ளன. இந்த போட்டியில் புதுச்சேரி மாநிலத்தில் சார்பில் பங்கேற்பதற்காக அசோக் கராத்தே அசோசியேஷனை சார்ந்த சுமார் 20க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இன்று புதுச்சேரி ரயில் நிலையத்திலிருந்து உற்சாகமாக புறப்பட்டனர். சிறப்பு விருந்தினர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். இந்து காசி எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் புறப்பட்ட மாணவர்களை வழிநடத்தி வாழ்த்தி அனுப்பும் நிகழ்ச்சி புதுச்சேரி ரயில் நிலையத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் போக்குவரத்து தலைமை காவல் ஆய்வாளர் கோகுலகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்வில் அசோக் கராத்தே சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். அசோக் தலைவர், அசோக் கராத்தே சங்கம் துணைத் தலைவர் அருள், சீதா பவுண்டேஷன் தலைவர் லெனின், பொதுச் செயலாளர் மனோபாலன், பொதுச் செயலாளர் நந்தினி, அசோக் கராத்தே சங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வழி அனுப்பினர். வில்லியனூர் தொகுதியில் புத்தாண்டை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்களுக்கு திமுக நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர். உலகம் முழுவதும் புத்தாண்டு தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. புத்தாண்டை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர் சிவா வில்லியனூர் திருக்காமேஸ்வர ஆலயம், திருமதி ஆனந்தம்பாள் ஆதீனத்திற்கு சொந்தமான ஏகாம்பரநாதர் மகேஸ்வரர் ஆலயம் கோவில், ஜிஎன் பாளையம் ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலயம், வில்லியனூர் மாதா கோவில் ஆகிய ஆலயங்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலயத்தில் முதல் மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா நிர்வாகிகளுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சிவாவிற்கு நிர்வாகிகள் பொன்னாடை அணிவித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், இளஞ்செழிய பாண்டியன், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், திமுக நிர்வாகிகள் ராமசாமி, ஜலால் ஹனீப், செல்வநாதன், சக்திவேல், தர்மராஜ், சபரிநாதன், காசிநாதன், மிலிட்ரி முருகன், திமுக இளைஞரணி அமைப்பாளர் துணை அமைப்பாளர் அகிலன், இந்திராநகர் தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன், அவைத்தலைவர் கோதண்டம், தேவநாதன், செல்லதுரை, முருகன் என்கிற ஈரிசன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், தொகுதி கழக நிர்வாகிகள், கிளை கழக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புத்தாண்டை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி முழுவதும் பொதுமக்களுக்கு சமூக சேவையையும் அமமுக இணை செயலாளர் லாவண்யா தொகுதி முழுவதும் நேரடியாக சென்று இனிப்பு வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்தார். உலகெங்கும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ள நிலையில் புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் சரண் தொண்டு அறக்கட்டளை நிறுவனரும் சமூக சேவையும் அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா தலைமையில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் மிக சிறப்பாக நடைபெற்றது. சரண் தொண்டு அறக்கட்டளை அலுவலகத்தில் தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்களுடன் கேக் வெட்டி லாவண்யா கொண்டாட்டத்தை தொடங்கி வைத்தார். அங்கிருந்து உழவர்கரை தொகுதியின் பல்வேறு பகுதிகளான பிச்சை வீரன்பேட், தக்கக்குட்டை, ஜே நகர், பாவாணர் நகர், லேம்பட், சரவணன் நகர், மூலக்குளம் போன்ற இடங்களுக்கு சென்று பொதுமக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்து பொதுமக்களுடன் இணைந்து கேக் வெட்டி அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கி தனது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். என் உழவர் சொந்தங்களுக்கும் புதுச்சேரி சொந்தங்களுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் என் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய 2026 என்னெல்லாம் யோசிச்சுருக்கீங்களோ, என்னெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே நடக்கணும்னு இறைவனை வேண்டுகிறேன். புதுச்சேரி மக்களுக்கும் உழவர் தொகுதி மக்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்து. இந்திராநகர் தொகுதி திமுக சார்பில் புத்தாண்டை முன்னிட்டு 2026 ஆண்டுக்கான தினசரி நாட்காட்டி வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் இந்திராநகர் தொகுதி தருமாபுரி பகுதியில் புத்தாண்டை முன்னிட்டு 2026 ஆண்டிற்கான தினசரி நாட்காட்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திராவிட முன்னேற்ற கழக அமைப்பாளரும் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான சட்டமன்ற உறுப்பினர் சிவா வழிகாட்டுதலின்படி இந்திராநகர் தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக பொதுமக்களுக்கு 2026 ஆண்டுக்கான தினசரி நாட்காட்டி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் கோதண்டராமன் முன்னிலை வகித்தார். இதில் புதுச்சேரி திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் இந்திரா காந்தி நகர் தொகுதி பொறுப்பாளருமான காந்தி மற்றும் நிர்வாகிகள் சுப்பிரமணி, தேவநாதன், செல்லதுரை, ஜெகதீசன், பாஸ்கர், பாலு, பூபாலன், மாஸ்டர் ராதாகிருஷ்ணன், முத்து, ஆர் பாலு, கங்காதரன் உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். வாங்க பாருங்க. கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடியில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கிலிருந்து காட்டேரிக்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் மாலை வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர். பிரதோஷ வழிபாட்டுக்கான ஏற்பாட்டினை ஏற்றி போற்றியவர்கள் தருமாபுரி, சபரிநகர், கணபதி, சுஜாதா குடும்பத்தினர் மற்றும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடியின் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். 2026 ஆண்டு புத்தாண்டை முன்னிட்டு திமுக பிரமுகர் துர்காநகர் ரமேஷ் தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவாவிற்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். 2026 ஆண்டு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பாளரும் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்களை புத்தாண்டை முன்னிட்டு திமுக பிரமுகர் துர்காநகர் ஆர் ரமேஷ் தலைமையில் துர்காநகர் குடியிருப்பு நலச்சங்கத்தின் தலைவர் பாஸ்கர், செயலாளர் சசிகுமார், அமைப்பு செயலாளர் பிரகாஷ், நடராஜன், சிவபிரகாசம், குமார், பாஸ்கர், ஐயனார், விஜயகுமார், ரஞ்சித்குமார், ராஜு, செழியன், ரவி, பார்த்திபன், இதயராஜா ஆகியோர் பொன்னாடை அணிவித்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள்.
புதுச்சேரியில் காவலர்கள் பணியிடலுக்கான உடல் தகுதி தேர்வு 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. தேசிய அளவிலான கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி. புதுச்சேரி வீரர்கள் இந்தூர் பயணம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.